வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் டீ டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இன்றைக்கி மைதா மாவு எடுத்திருக்கோம். மைதா மாவு மெஷர்மெண்ட்டில் 2 கப் எடுத்திருக்கோம். இது ஒரு 300 கிராம் இருக்கும் வெயிட்டில். அதை நம்ம இந்த மாதிரி மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். மைதா மாவு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூனு ஓமம், ஒரு 1/4 டீஸ்பூனு ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூனு வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எதுனாலும் சரி ஒரு 1/2 டீஸ்பூனு. காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூனு தனி மிளகாத்தூள், சாதாரண மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவோடு சேர்த்து இது நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலந்தாச்சு. கலந்த பிறகு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படியேவும். அடுத்து அடுப்பில் இது மாதிரி ஒரு பெரிய கடாயை வச்சுட்டு பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு இதில் சேர்த்துருங்க. அடுப்பு எதுவும் பற்ற வைக்க வேண்டாம். அடுப்பில் இப்போ சட்டியை வச்சுட்டு பொருள் மட்டும்தான் சேர்க்குறோம். ஒரு 1/4 டீஸ்பூனு தூள் உப்பு. இது மஞ்சள் கேசரி பொடி கலருக்காக ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். இது ஆரஞ்சு ரெட்டு, இது ஒரு பிஞ்ச் அளவு. இது கலர் பொடி நம்ம சும்மா ஒரு கலருக்காக தான் சேர்த்துருக்கோம். இது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இது ரெண்டையும் தவிர்க்கணும் அப்படின்னா தவிர்த்துக்கிறலாம். தண்ணி ஒரு 200 ml மட்டும் இதில் சேர்க்கணும். நம்ம எடுத்துக்கக்கூடிய மாவுக்கு கரெக்டான அளவு 200 ml தண்ணி. அதை நம்ம இதில் சேர்த்துட்டு லேசாக கரைச்சி விட்டுறலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு இப்போ சூடாகிட்டு இருக்க நேரத்தில் இப்போ இதுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு நம்ம பொரிக்கிறதுக்கு வச்சுக்கக்கூடிய எண்ணெய் ஆயில் தான். ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ தண்ணி எண்ணெய் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துடணும். கொதிச்சு வந்த உடனே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுக்கக்கூடிய அந்த மாவை நம்ம உள்ளே போட்டுருணும். அடுப்பு இந்த இடத்துல நம்ம மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க. மாவை போட்டு நல்லா கிண்டி கொடுங்க. அந்த வெள்ளை மாவு இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி தான் நல்லா புட்டு மாதிரி வரும். நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். போட்டு இப்படி கிண்டி கொடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி பொலுன்னு தான் இருக்கும். இப்படி பொலுன்னு தான் இருக்கும். அது நல்லா சூடாக இருக்கும். அதை அப்படியே தூக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டில் தட்டிடுங்க. இப்போ நமக்கு கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறி வந்த பிறகு தான் நம்ம அதை பிசைய முடியும். கொஞ்சம் லேசாக நமக்கு ஆறி வரட்டும். இப்போ தட்டில் தட்டினதை ரொம்ப ஆறிச்சுன்னா நமக்கு பிசைய முடியாது. அதனால் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்போதே நம்ம மாவை பிசையணும். அப்படின்னா தான் நமக்கு அந்த பக்குவம் கரெக்டாக வரும். இந்த மாதிரி நல்லா உள்ளங்கை வச்சு நல்லா அழுத்தி பிசையணும். மாவை பூரா அந்த உதிரி மாவை பூரா நல்லா சேர்த்து இது போல் நல்லா அழுத்தி கொடுத்து பிசைங்க. இப்படி உள்ளங்கையில் அழுத்தும் போது நம்ம கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப துப்புரவு சூடு ஆறிடுச்சுன்னா நமக்கு மாவு பிசைய முடியாது, பக்குவம் கரெக்டாக வராது. அதனால் கரெக்டாக அந்த ஒரு வெதுவெதுப்பாக இருக்கும்போதே நம்ம மாவை பிசைஞ்சு முடிச்சிடணும். இப்போ மாவு நல்லா உதிரி மாவெல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ நமக்கு லேசாக பொறுக்காக இருக்குது. அப்படியே நல்லா பிசையணும். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு கொடுங்க. சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி கொடுத்தீங்கனாலே போதும், அது நல்லா பிசைஞ்சு வந்துடும் நமக்கு. இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ நல்லா உருட்டிடலாம். பிசைஞ்ச பக்குவம் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ மாவு நமக்கு இன்னும் லேசாக வெதுவெதுப்பான சூடில் தான் இருக்குது. அந்த வெதுவெதுப்பான சூட்லேயே நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடணும். இப்போ கொஞ்சமாக கையில் மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கையில் ஓரமாக வச்சுக்கோங்க. சின்ன சைஸில் எடுத்து கொஞ்சமாக, அதாவது நம்ம ஒரு கடலை பருப்பு சைஸ் தான், இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு லேசாக மட்டும் உருட்டுங்க. அவ்வளோதான். ரொம்ப எல்லாம் அழுத்த வேண்டாம். லேசாக அந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு லேசாக அந்த மாதிரி ஒரு நீள வாக்கில் மட்டும் இப்படி உருட்டிடுங்க. ஒரு சேஃபாக, அவ்வளோதான். ரொம்பலாம் சேஃபாலாம் உருட்ட வேண்டாம். சும்மா ஒரு உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி நீள வாக்கில் உருட்டி தனியாக எடுத்துருங்க. நீங்கள் இப்படி உருண்டையாக போடனாலும் போட்டுக்கலாம். நம்ம சும்மா ஒரு சைஸ் கொஞ்சம் நீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுக்காக அந்த மாதிரி போடுறோம். நீங்கள் உருண்டையாக போடனாலும் போட்டுக்கலாம். சைஸ் நம்ம இஷ்டம் தான். இருக்கிற மாவு எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி சைஸாக உருட்டி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம ஒரு 3 பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். இதை எப்படி பொரிக்கலாம், எந்த பக்குவத்தில் பொரிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம இதை பொரிக்க போகிறோம். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு வச்சுக்கிட்டு, இப்போ எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிடணும். ரொம்ப ஹெவியாக ஆவி பறக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா சூடாயிடணும். அதேமாரி அடுப்பு மீடியத்திலே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய்க்கு தக்கன தேவையான அளவு நம்ம உள்ளே சேர்த்து பொரிச்சிக்கலாம். இப்போ நான் அந்த ஒரு பிளேட்டில் இருக்கிறத மட்டும் உள்ளே சேர்க்குறேன். இப்போ அப்படியே நம்ம எண்ணெயில் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பக்கத்தில் போயிட்டு எண்ணெய் தெரிக்காத அளவுக்கு கொஞ்சம் பக்குவமாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே சேர்த்த உடனே இந்த மாதிரி நல்லா நுரை கூடி நல்லா முள்ளு வெந்துக்கிட்டு இருக்கோம். நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம உள்ளே போட்டு ஒரு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நுரை குறைய ஆரம்பிச்சிடும். குறைஞ்ச உடனே நம்ம இந்த மாதிரி ஜல்லிக்கரட்டியை வச்சுட்டு லேசாக புரட்டி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா லேசாக புரட்டி ஆற்றி விடுங்க. இந்த எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் உள்ளே போட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு பவுல்ஸ் எல்லாம் குறைஞ்ச உடனே நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்த உடனே எடுத்துடலாம்.
எடுத்த பிறகு நமக்கு ஆறின பிறகு நல்ல ஒரு கிறிஸ்பியாக கிடைக்கும். அப்படி ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டோம்னா உள்ள மொறுமொறுப்பு ஐஸா இருக்கு. இதே போல இதே ஸ்டைல்ல நீங்களும் ஒரு கரகர மொறுமொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.